துளியார் டோல்கேட் பக்கமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம இண்டூர்லேருந்து ஊர் பக்கம் போகிற மாதிரி லெஃப்ட் சைடில் மெயின் ரோட்லேயே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கு நேராகவே ஒரு 10 பசங்க ரோட்டில் இந்த நேரத்துக்கு ரோட்டில் பேரிகார்டு வச்சுக்கிட்டு முன்னாடி வந்துங்க, முன்னாடி 2 நார்த் வண்டி, நடுவில் நான், அதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு வண்டிங்க. மொத்தம் 4 வண்டி. நமக்கு முன்னாடி போகிற 2 வண்டியும் மறிக்கல, நமக்கு பின்னாடி வர ஒரு வண்டியும் மறிக்கல, நம்மளை மட்டும் மறிக்கிறாங்க. இந்த நேரத்துக்கு டைம் காமிக்கிறேன் இருங்க, டைம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாலு 38 ஆகுதுங்க. இந்த நேரத்துக்கு நின்றுக்கிட்டு அதுவும் எல்லா வண்டியும் மறிக்கிறேன்னா கூட பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு முன்னாடி 2 நார்த் வண்டி போகுது, நான் வரேன், எனக்கு பின்னாடி ஒரு வண்டி வருது, நம்ம வண்டியை மட்டும் மறிக்கிறாங்க பசங்க. ஆனால் அந்த யூனிஃபார்ம் மட்டும் இல்லை அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா வச்சுங்க, இன்னைக்கு அவனை அடித்து மூஞ்சி முறைலாம் கிழிச்சிட்டு வந்திருப்பேன். அந்தளவுக்கு டென்ஷன் பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி மட்டும்தான், எல்லா வண்டியும் பிடிச்சா கூட சரி ஓகே, இந்த பிச்சைக்காரன் நாய்ங்களுக்கு இதான் வேலை அப்படின்ட்டு போயிடலாம். நம்ம வண்டியை மட்டும் அதுவும் நிப்பாட்டலான்னு லெஃப்ட் வரேங்க, அந்த லெஃப்ட் சைடு மிரர்லேயே அங்கேருந்து அந்த கையில் வச்சுருக்க குச்சியெல்லாம் மிரரில் அடிச்சிட்டாங்க. மிரரில் அடித்த மிரர் உடையில, கிராஸாக மட்டும் ஆயிடுச்சு, அதான் திரும்பிடுச்சு, மற்றபடி மிரர்லாம் உடையல. இவங்களுக்கு இந்த நேரத்தில் ரோட், அதுவும் ஹைவே, ஒரு என்ஹெச் ஹைவே மறித்து காசு வாங்குறதுக்கு எந்த பசங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியலைங்க. சத்தியமாக அவ்வளோ அந்த அளவுக்கு மண்டை சூடு ஆகுது இந்த டைமுக்கு. அது என்ன தமிழ்நாட்டு வண்டினா, தமிழ்நாட்டு ஆளுங்கன்னா இலக்காரமா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய டென்ஷன் ஆகுது உண்மையாகவே. நம்ம டிரைவருங்க எல்லாம் பொறுமையாக போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சேஃப்டி. இன்னொன்று, நம்மளை நம்பி ஒரு வண்டியை கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியை நம்மள்கிட்டேருந்து அவங்கக்கிட்ட திரும்ப ஒப்படைக்கும் போது நம்ம கண்ணும் கருத்துமா ஒப்படைக்கணும், வண்டிக்கு எந்த ஒரு சேதாரம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. இல்லைன்னா இவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. இந்த நேரத்துக்குங்க, அதுவும் இந்த மகாராஷ்டிராவில் இந்த பிச்சைக்கார இங்கே பிரச்சனை, வெறும் பிரச்சனை. போன டைம் கூட 3 கார்டு வாங்கியிருந்தோம். பகலில் தான் நின்று பிச்சை எடுக்கிறானுங்க. சத்தியமாக எனக்கு வாயில் அசிங்கமாக வருது. வீடியோன்னு பார்த்துட்டு இருக்குங்க. அப்படியே எவனாதான் துரத்திட்டு வந்தா தூக்கி உள்ளே வச்சு நம்ம இந்த கம்பியில் வச்சு கட்டி வச்சு ஊர் வரைக்கும் அடிச்சு மூஞ்சிங்கெல்லாம் கிழிச்சு எடுத்துகிட்டு போகணுன்ற அளவுக்கு கோவம் வருதுங்க சத்தியமாக இந்த நேரத்துக்கு எனக்கு. என்னமோ அதான் இந்த இவங்க தான் நாட்டையே காப்பாற்றிக்கிற மாதிரி இந்த நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டு வண்டிலாம் வந்து போதைப் பொருளும் அதான் ஃபுல்லாக கஞ்சா, அந்த மாதிரி அபின்னு, கொக்கைன்னு, அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போதைப் பொருளாக வருது. இவங்க வந்து நைட்டில் அதனால் வர்ற ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டுநர் நண்பர்கள் வந்து பார்த்து வாங்க. வந்தாங்கன்னா இறங்கி மூஞ்சில சாத்திட்டு கூட வாங்க. என்ன நடத்துறானுங்கன்னு தெரியல இந்த மகாராஷ்டிராவில். தமிழ்நாட்டிலையும் காசு வாங்குறாங்க அதாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் ராவடி
வண்டி நிப்பாட்டலாம் குச்சை விட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடையாது. நார்த்தில் வந்துட்டு அது இந்த ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், இந்த மகாராஷ்டிரா, மற்ற ஸ்டேட்லலாம் ஆர்டிஓ தொலைங்கன்னா இந்த 3 ஸ்டேட்டில் இந்த தொல்லை. அதனால் வர்றவங்க பார்த்து வாங்க. அவ்வளோ தில்லு அவங்களுக்கு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து எந்த முகத்தை எதுவும் கவர் பண்ணாமல் தானே இருக்கணும். எல்லாம் பசங்க ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு நிற்கிறானுங்க. நம்ம எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு வண்டி, தமிழ்நாடு டிரைவர்ஸ், அது அவங்களுக்கு நம்ம எல்லாருமே, நம்ம சொந்தங்கள் எல்லாருமே வந்து பொறுத்துட்டு போகிறதுக்கு வந்து அதான் ரீசன் நான் சொல்லியிருப்பேன். வண்டி நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட திரும்ப அப்படியே கொடுக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா இன்னும் எத்தனை காலம்தான் வந்து அது நம்ம தமிழ்நாட்டு வண்டினா இங்கே நார்த்துக்கு வந்துட்டா டிரைவருங்களையும் சரி, வண்டியும் சரி, இந்த போலீஸு, ஆர்டிஓ இந்த மாதிரி ராவடி பண்ணுறது இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான். எவன் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், எவன் பண்ணாலும் எங்கே எல்லா இடத்துலையும் தான் சொல்கிறேன், எவன் பண்ணாலும் நமக்கு தொல்லை இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாதுங்க. இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ஸ்டேட் வண்டிங்களும் ஒரு நாள் நிப்பாட்டிட்டாலே போதும், எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்படணும். அப்படின்னும் போது எந்த ஸ்டேட்லேயுமே சரி, எந்த ஸ்டேட்லேயுமே நம்மளால தான் வந்து நம்ம அதேமாரி நிப்பாட்டினா பொருளாதாரம் ரொம்ப அடிவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு தூண். மோட்டாரும் டிரைவரும் அப்படின்னு இருக்கும்போது எந்த ஸ்டேட்லேயாவது நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏதாவது ஒரு 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 ரூல் டிரைவருக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருக்காங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, எங்கே போனாலும் நம்மளெல்லாம் வந்து எப்படி பார்க்குறேன், ஒரு மனுஷனாவே மதிக்கிறதே கிடையாது மொத்தத்தில். வண்டி பிடிக்கிறியா, பிடிச்சி செக் பண்ணு, வண்டி பேப்பரை செக் பண்ணு, டிரைவருக்கு லைசன்ஸு கரண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணு, டிரைவருக்கு லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணு, வண்டிக்கு எல்லா பேப்பரும் கரண்ட்டில் இருக்கா, ஓவர் ஹைட்டா, ஓவர் லோடா, என்ன உனக்கு என்ன ரூலோ அதை பார்த்துட்டு அப்படி வண்டி மேலே தப்போ இல்லை டிரைவர் மேலே தப்போ அதுக்கு நீ என்னவோ கேஸை போடுறியோ ஃபைனை போடுறியோ என்ன பண்ணுறியோ பண்ணு. ஒன்றுமே இல்லாமல் செவனேன்னு ரோட்டில் போகிற வண்டியை பிடிச்சி காசுக்காக. ஆனால் சத்தியமாக நீங்களாம் மிரர்லாம் உடஞ்சிருந்துனா எனக்கு சரியான டென்ஷன் ஆகியிருக்குங்க. எல்லா இடத்துலையும் இங்கே ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வந்திருப்பேன். என்ன பண்ணுறது, நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தாச்சுன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படி சொல்கிறது, அவங்க கொட்டை நம்ம குனிஞ்சி போகிற மாதிரி இருக்கு. இந்த இவ்வளோ பண்ணுறானுங்க பசங்க. இப்போ நம்ம பூண்டு லோடு ஏற்றிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ், இந்த நைட்டில் பூண்டு திருடுறானுங்க. பூண்டு இல்லை, எல்லா லோடுமே எல்லா இந்த எம்பி மகாராஷ்டிராவில் திருடுறானுங்க. இவங்கள போய் பிடிக்க வேண்டியது தானே, அவங்களத போய் இது பண்ண வேண்டியது தானே, பிடிச்சி உள்ளே போட வேண்டியது தானே. டிரைவருங்க எப்படி தான் சரி, திருட்டு பயலுங்க தான் பயப்படணும்லாம் கிடையாது, போலீஸுக்கும் பயப்படணும், ஆர்டிஓக்கும் பயப்படணும். ஏன்னா நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்மள்ட்ட இப்போ நம்ம வண்டியை பிடிச்சி இப்போ செக் பண்ண சொல்லுங்கள், என்ன கரண்ட்டில் இல்லை ஏங்க நம்மக்கிட்ட லைசன்ஸ், வண்டி ஓட்டுற நம்மக்கிட்ட லைசன்ஸ் இல்லையா, என்ன இல்லைன்னு சொல்லி வண்டிக்கு என்னவோ ஃபைனை போட சொல்லுங்கள், டிரைவருக்கு என்னவோ ஃபைனை போட சொல்லுங்கள், அதை வேணால் பண்ண சொல்லுங்கள். அதை பண்ணவே மாட்டாங்க ஒரு நாளுமே.
வந்து பாருங்களேன், நம்ம வந்து ஒரு லோடு ஏற்றுற இடத்துல இறக்குற இடத்துல தான் கஷ்டம் சிரமம் எல்லாம். சரி ஓகே, லோடு ஏற்றியாச்சு, வண்டி இனிமேல் ரன்னிங் தான், நம்ம ரோட்டில் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு வந்து என்றைக்குமே நம்மளால் வண்டி ஓட்ட முடியாதுங்க. கர்நாடகாலையா ஆர்டிஓ தொல்லை, மகாராஷ்டிராவா போலீஸ் தொல்லை, ராஜஸ்தானா ஆர்டிஓ தொல்லை, எம்பியா திருடங்க தொல்லை, ஹரியானா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தொல்லை. எல்லா இடத்துலையும் இப்போ எப்படி சொல்கிறது, இந்தியாவில் இது உலக அதிசயம். இப்போ ஆக்ராவில் தாஜ்மஹால் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து இங்கே ஆர்டிஓ தொல்லை, இங்கே போலீஸ் தொல்லை, இங்கே திருடங்க தொல்லை, இங்கே ரவுடிங்க தொல்லை அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் ஒன்று இருக்குங்க. நம்ம டிரைவருங்களுக்கு மோட்டார் ஃபீல்டுக்கு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 200 300 தானே ப்ரோ கொடுத்துட்டு வாங்க ஏன் அப்படின்ட்டு. ஏங்க கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஏன் வண்டி எடுக்கும்போது நமக்கு என்ன ரோடுக்கு டேக்ஸ் கட்டலையா, பர்மிட் நேஷ்னல் பர்மிட் வாங்கலையா, என்ன வண்டியில் இல்லை, அப்புறம் இதெல்லாம் நம்ம எதுக்கு கட்டுறோம்? அப்போ இதெல்லாம் எதுவுமே கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, ரோட்டில் நிற்கிற பொறுக்கி புறம்புங்களுக்கு மாமல் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு ரூல் கொண்டு வர வேண்டியது. இதெல்லாம் அப்புறம் எதுக்கு நம்ம செலவு பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாலைக்கான்லேருந்து லெஃப்ட்டு மண்மேடு ரோடு திரும்பின ஒரு 10 கிலோமீட்டர்லேயே ஆக்சிடென்ட்டுங்க. இங்கே பாருங்க, டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ தான் நடந்துருக்கும் போல, ஏன்னா ஆம்புலன்ஸ் இப்போ தான் வந்துச்சு. நம்ம அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது, டிராஃபிக் ஸ்டார்டிங்கில் நிற்கும் போது இப்போதாங்க நடந்திருக்கு. டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் பார்க்கவும் முடியாது ஏன்னா டிராஃபிக்கு. ரோட்டில் வரவங்க பார்த்து வாங்க. கண்டினியூவாக இந்த ரோட்டில் தான் ஆக்சிடென்ட் நடக்குது. அது மாதிரி இப்போ இந்த ரோட்டில் வந்து சைடு எடுக்கிறோம், சரி ரொம்ப நேரமாக இப்போ ஒரு பெரிய வண்டி பின்னாடி போயிட்டே இருக்கோம், நம்ம ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா கொஞ்சம் கூட நிற்கவே மாட்டாங்க. அது வந்து ஏறி நிற்கிறான் இவங்க தான். கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ணி வரவே மாட்டாங்க. அது மாதிரி வந்து தான் இப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ஸ்லோ பண்ணியிருந்தா கூட அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், பகலில் வந்து போலீஸ் இல்லாத இடத்துல, அதாவது வந்து இப்போ இந்த பாலத்துக்கு கீழே வந்து நம்ம லெஃப்ட்டு திரும்புவோம், அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க, ஒரு சேரை போட்டு உட்காந்துட்ருக்காங்க. வண்டி நிறுத்தினோட வண்டிக்கு பின்னாடி போய் அடிக்கிறான். அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு இடத்துல நிற்பானுங்க, அந்த மாலைக்கானில் மேட்டில். அதை அங்கே நிற்கலை, ஏன்னா அங்கே வந்து பகலில் தான் நிற்பானுங்க. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது கார்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதை தாண்டி வந்து ஒரு இடத்துல ஸ்பீடு பிரேக்கு, ஒரு 5 ஸ்பீடு பிரேக்கு அங்கே பேரிகேட் வச்சு அங்கே உட்காந்துருக்காங்க. உள்ள போலீஸா இல்லை ரவுடிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ்லாம் கிடையாது. யூனிஃபார்ம் ஒன்று தச்சு போட்டுக்கிட்டு, ஏன்னா இங்கே தான் எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தானே இருக்கானுங்க. யூனிஃபார்ம் ஒன்று தச்சு போட்டுக்கிட்டு நைட்டில் மட்டும் நிற்க வேண்டியதான், திருட்டுத்தனமா போலீஸ்ன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிற்கிறாங்க பாருங்க பிச்சைக்கார பசங்க வந்துட்டானுங்க. 8 மணி தான் ஆகுது. வந்து பாருங்க, தமிழ்நாட்டு வண்டி தான் அது மெயின் டார்கெட். நம்மக்கிட்ட இந்த கார்டு இருக்குது, அதனால் காமிச்சு போக வேண்டியதான். போ